வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய எக் வச்சு ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கு. இது செட்டிநாடு டைப்பில் எக் மசாலா இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ணி எடுத்துக்க போவோம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில மாற்றிக்கோங்க. இது நல்லா கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 2 முந்திரி, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்ல பொன்னிறமாக வர வரையிலும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா துருவன தேங்காய் 5 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போயிட்டு அந்த சரசரன்னு சவுண்ட் வரும் இல்லைங்களா, அது அடங்கிட்டு இந்த போல் வரன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் இந்த பவுடர் சேர்க்கையில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் நான் வேக வச்ச 4 முட்டை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டையோட அளவு அதிகப்படுத்தியும் செஞ்சுக்கலாம், கம்மி பண்ணியும் செஞ்சுக்கலாம். லைட்டாக நான் முட்டையில் கீரல் விட்டுருக்கேன். இதை நல்லா இப்படி நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் போல் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுருங்க. நல்லா எக் குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதை அப்படியே ரெடியானதும் எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது அதுவும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறி வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி, நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். குட்டியாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 போதும். இதை நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த தக்காளி விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்தனால மேலே தெரிக்கும். ஸோ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். ஸோ கலருக்காக வேண்டிதான், அதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரையாக வறுத்து ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த விழுதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நமக்கு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜார் அளமான தண்ணியோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1.5 2 டம்ளர் போல கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய அந்த கொத்தமல்லியெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சோம்னா சீக்கிரமாக திக்காயிரும் குழம்பு. அதனால் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணியாட்டம் வந்துடும். ஸோ பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாது போல் இருக்குது, அதனால் நான் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒருக்க கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காதபடிக்கு கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக அடி ஒட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாவில் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு முட்டையை பரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை முட்டையை மட்டும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒருக்க பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிட்டு
மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 2.5 நிமிஷம் வரையிலும் மூடி வச்சுருங்க. அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இது வந்து சாதத்தோட டிஃபன் ஐட்டத்தோட எல்லாத்தையும் நல்லா மேட்ச் ஆகும். எஸ்பெஷலி வந்துட்டு நானோட சப்பாத்தியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ் இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.